பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாரை குறித்து இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகார் ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். அவள் தன் நாச்சியாரிடத்தில் அடங்கி இருக்காமல், தன் நாச்சியாருடைய கரத்தில் அடங்கி இருக்காமல் அவள் வீட்டை விட்டு ஓடுகிற காரியத்தை பார்க்கிறோம். 8வது வசனம் சொல்லுகிறது, நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் என்று சொல்லிப்பார். இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு வீட்டுக்கு குடும்பத்துக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 9வது வசனம் சொல்லுது, அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். இன்றைக்கு குடும்பத்திலே ஆகட்டும், சபையிலே ஆகட்டும், வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஆகட்டும், ஸ்கூல்ல ஆகட்டும், கல்லூரியிலே ஆகட்டும், தனக்கு மேல் இருக்கிறவர்களுக்கு அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வீட்டை விட்டு ஓடக்கூடாது, கல்லூரியை விட்டு விலகி போயிடக்கூடாது, பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றக்கூடாது, சபையை விட்டு வேறொரு சபைக்கு போகக்கூடாது. ஒரு இடத்துல நாம் அடங்கி இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். நாடோடி கூட்டமாக அங்கும் இங்கும் ஓடல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவள் தன் நாச்சியாருடைய கரத்தில் அடங்கி இருக்க முடியாமல், அவளை கீழ்ப்படிந்து இருக்க முடியாமல் அவள் ஓடி போகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு இடத்துல அடங்கி இருக்கு. அப்படி அடங்கி இருக்கிறங்கிற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்கிறபடியினால், ஆமென், அல்லேலூயா, நீ இருக்கிற இடத்துல, இருக்கிற ஸ்தானத்துல இருந்தாயானால் உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது வேதம் சொல்லுது, 10வது வசனம் சொல்லுது, உன்னை பெருக பண்ணு, மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல். நாம் ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவி அடங்கி இருக்க வேண்டும், பெற்றோருக்கு பிள்ளைகள் அடங்கி இருக்க வேண்டும், பள்ளியில கல்லூரியில டீச்சர்களுக்கு வாத்தியார்களுக்கு அடங்கி இருக்கிற மாணவர்களாக இருக்க வேண்டும், சபையில போதகர்களுக்கு சுவாசிகள் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி அடங்கி இருந்து ஒரு இடத்துல அவர்களுடைய கையின் கீழ் இருக்கிறங்கிற போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவதூதனானவர் ஆகாருக்கு சொல்லுகிறது, நீ போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு, நீ போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? நாம் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்கிறங்கிற போது ஆசீர்வாதம் இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து, கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து இருக்கிறங்கிற போது ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அவள்
என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. உங்களோடு கர்த்தர் பேசுவார்கள். உங்களோட அங்கலாய்ப்பை கண்டு பார்க்கிற தேவன், உங்களோட அங்கலாய்ப்பை கண்டு உங்களோடு பேசுகிற தேவன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், எண்ணி முடியாத அளவுக்கு பெருக பண்ணுவேன், நீ அடங்கி. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவதூதனானவர் அப்படிங்கிற போது அந்த இடத்துல இயேசுவானவரை குறிக்கிறது. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீ கையில் அடங்கியிரு, மனைவியே உன் புருஷனுக்கு அடங்கியிரு, பிள்ளைகளே உன் பெற்றோருக்கு அடங்கியிரு, மாணவர்களே உங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு நீங்க அடங்கியிருங்க, விசுவாசியே உங்கள் போதகருக்கு அடங்கியிருங்க, அப்படியே கையின் கீழே இருங்க. அப்பதான் நீங்க பெருத்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆகார் போய் நாச்சியாரின் இடத்திலே போய் அடங்கி இருந்தால் சாரார் இடத்தில் கர்த்தர் அவளையும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எங்க இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒருவேளை ஆகாரை போல இருக்கிற சூழ்நிலை நீங்க எங்காவது ஓடி போயிருந்தீங்கன்னா தயவுசெய்து திரும்பி போய் அங்க அடங்கி இருங்க. குடும்பத்துல வீட்டில் அடங்கி இருங்க, படிக்கிற இடத்துல அடங்கி இருங்க, வேலை செய்கிற ஸ்தலத்தில் அடங்கி இருங்க, சபையில போதற்கு கீழே அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இந்த வார்த்தையில கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.